இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் டொரண்ட் ஃபார்மாசூட்டிக்கல் 21st நவம்பர் இந்த ஸ்டாக்கை பை பண்ணியிருக்கேன். 24th நவம்பர் பை பண்ணியிருக்கேன். 26th நவம்பர் இந்த ஸ்டாக்கை செல் பண்ணியிருக்கேன். இது ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேட். இந்த ட்ரேடை நான் பிக் பண்ணினதுக்கு ரீசன் கன்சாலிடேஷன் பாக்ஸ் பிரேக் அவுட். கன்சாலிடேஷன் பாக்ஸுங்கிறது என்னென்னா ரேஞ்ச் வந்து இதுக்குள்ளே தான் இருக்கும். அதாவது இந்த இடத்துலேருந்து இதுக்குள்ளே மட்டும்தான் ரேஞ்ச் இருக்கும். இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் இவ்வளோ நாள் வந்து ட்ரேட் ஆகிட்டே இருக்குது. இங்கேருந்து கீழே இறங்கிடுச்சு. இந்த இடத்துல ஒரு ஸ்விங் ஹை வச்சு அதுக்கு மேலே ப்ரைஸ் போயிருக்காது. திருப்பி இந்த பாக்ஸ்குள்ளேயே தான் இங்கே ட்ரேட் பண்ணுது. திருப்பி இங்கே ஒரு ஸ்விங் ஹை வைக்குது. மறுபடியும் ப்ரைஸ் கீழே வந்துடுது. இப்படியே இந்த ரேஞ்சுக்குள்ளேயே ரொம்ப நாள் சுற்றிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு பிரேக் அவுட் கொடுக்குது. இதுதான் வந்து லெக் கேண்டில்னு சொல்லுவாங்க. இந்த லெக் வந்து ஒரு 6.63% வந்து பிரேக் ஆயிடுச்சு. ஸோ நான் இந்த ரேஞ்சுக்குள்ளே இவ்வளோ நாள் நான் ட்ரேட் ஆகிட்டேன். எனக்கு இந்த இடத்துல ஒரு ஹெவியான ஒரு பிரேக் அவுட் கிடைக்குது. அந்த பிரேக் அவுட் 6% மேலே போகிறனால ப்ரைஸ் எப்பயுமே பிரேக் அவுட் பண்ணிட்டு ரொம்ப தூரம் போயிடாது. ஒரு பிரேக் எடுத்துட்டு திருப்பி கீழே இறங்கி வரும்போது நம்ம இதே பிரேக் அவுட்ல எப்போ ப்ரைஸ் வருதோ அந்த இடத்துல நம்ம பிக் பண்ணுவோம். இந்த இடத்துலேருந்து ஒரு சின்ன பவுன்ஸ் வருங்கிறது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். நான் போட்டிருக்கிற ஃபர்ஸ்ட் 2 லைன் நான் பை பண்ணியிருக்கிற டேட்டை, நான் போட்டிருக்கிற லாஸ்ட் ஆரஞ்சு லைன் நான் செல் பண்ணியிருக்கிற டேட்டை. நான் கேண்டில் ஸ்டிக் ரீப்ளே பண்ணுறேன். இது நான் வாங்கின ஃபர்ஸ்ட் டே ஓப்பனிங் ப்ரைஸில் இந்த இடத்துலேருந்து ப்ரைஸ் கீழே இறங்கி ஒரு 1% கீழே வந்துடுது. ஆவரேஜ் பண்ணுறதுக்காக வேண்டி அகெயின் ஒரு நாள் வாங்குகிறேன். இந்த ஓப்பன் ப்ரைஸில் மறுபடியும் கேண்டில் மேலே போயிடுச்சு. இதுக்கு அடுத்த நாள் வெயிட் பண்ணி பார்க்கும்போது ஒரு சின்ன பவுன்ஸ் கிடைக்குது. அடுத்த நாள் ஓப்பனிங் ப்ரைஸில் நான் செல் பண்ணிட்டேன். இது வந்து குவிக்காக நம்ம என்ட்ரி ஆகும், குவிக்காக நம்ம எக்ஸிட் பண்ணிடுவோம். எந்த இடத்துல பிரேக் ஆச்சோ அதே இடத்துல ப்ரைஸ் வரும்போது ஒரு சின்ன பவுன்ஸ் வருங்கிறது ஹிஸ்டாரிக்கலாக நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் ஒரு ப்ரூவன் ஃபேக்ட். இந்த ப்ரூவன் ஃபேக்ட் எப்பயுமே வேலை செய்யாது. 50 டைம்ஸ் வேலை செஞ்சதுன்னா 50 டைம்ஸ் வேலை செய்யாது. பட் எவ்வளோ தூரம் நீங்கள் லாஸஸை ரெக்கவர் பண்ணி ப்ராஃபிட் எடுக்கிறீங்கிற ரிஸ்க் ரிவார்டில் தான் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டோட ட்ரேடிங் கேமே இருக்குது. இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டு பண்ணினீங்கன்னா ஓவர் பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. நாளைக்கு வேறு ஒரு ஸ்டாக்கில் பார்க்குறேன். இந்த ஸ்டாக்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் கீழே கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நான் அட்ரஸ் பண்ணுறேன். தேங்க்யூ.